கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த ஒரு நம்பர் கிரிக்கெட் ஃபேன்ஸ் ஆன நம்ம எல்லார் கண்ணிலையும் கண்டிப்பாக தண்ணி வர வைக்கும். எஸ், த ஸ்டோரி ஆஃப் கிரிட்டன் கிரேஸ், பிலிப் ஹியூஸ். நவம்பர் 30, 1988 ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மேக்ஸ்வெல்லியில் வாழைத்தோப்பு வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்க ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு பையன் கிரிக்கெட் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச கதை தான் இது. பிலிப் ஹியூஸ் தன்னோட ஆரம்ப காலகட்டத்தில் கிரிக்கெட், ரக்பின்னு 2 கேம்லையுமே ரொம்ப சூப்பராக விளையாடுறாரு. கிரிக்கெட்டில் ஆர்வம் ஜாஸ்தி ஆனதுனால தன்னோட 17 வயசில் மேக்ஸ்வெல்லியிலேருந்து சிட்னிக்கு கிளம்பி போகிறாரு. அந்த ஒரு வருஷம் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி அடுத்த வருஷமே நியூ சவுத் வேல்ஸ்க்காக ஷெஃபீல்ட் ஷீல்டில் டெபியூ பண்ணுறாரு. அண்ட் ஷெஃபீல்ட் ஷீல்ட் கிரிக்கெட் லீகோட ஃபைனலில் செஞ்சுரி அடித்த யங்கஸ்ட் பிளேயர்ன்ற ரெக்கார்டையும் படைக்கிறாரு. 2009 சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக நடக்கிற டெஸ்ட் மேட்ச்சில் டெபியூ பண்ணுறாரு. அண்ட் அந்த சீரீஸோட செகண்ட் டெஸ்ட்டில், அதாவது டர்பன் டெஸ்ட்டில் 2 இன்னிங்ஸ்லையுமே செஞ்சுரி அடித்த யங்கஸ்ட் பிளேயர் ரெக்கார்டை படைக்கிறாரு. அண்ட் 2013 ஸ்ரீலங்காக்கு அகேன்ஸ்டா நடக்கிற ODI மேட்ச்ல டெபியூ பண்றாரு. டெபியூ மேட்ச்லயே செஞ்சுரி அடிச்ச ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியன் ரெக்கார்டை படைச்சு தன்னோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்றாரு. 2014 ஆஸ்திரேலியா ஏக்காக சவுத் ஆப்பிரிக்கா ஏக்கு அகேன்ஸ்டா டபுள் செஞ்சுரி அடிச்சு தன்னால ஆஸ்திரேலியா டீமுக்காக இன்னும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்றாரு. நவம்பர் 25, 2014 சிட்னி கிரிக்கெட் கிரவுண்ட்ல சவுத் ஆஸ்திரேலியாக்காக பேட்டிங் பண்ணிட்டு இருந்த பிலிப் ஹியூஸ் கரெக்டா 63 ரன்ல நாட் அவுட்ல பேட்டிங் ஆடிட்டு இருந்தப்போ சியன் ஆபோட் போட்ட ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பவுன்சர் அவரோட கழுத்திலேயே பட்டு அங்கேயே மயங்கி விழுந்துடுறாரு. ஹாஸ்பிட்டல்ல சர்ஜரி பண்ணக்கு அப்புறமா 2 நாள் கழிச்சு கரெக்டா அவரோட 26வது பர்த்டேக்கு 3 நாளுக்கு முன்னாடி அவரோட உயிர் பிரியுது. அதிக துயரத்தோட அவரோட இறுதி சடங்குல ஆயிரக்கணக்கான பேர் பங்கேற்கிறாங்க. அவரோட மிகப்பெரிய லெகசியை ட்ரிபியூட் பண்றதுக்காக ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டு அவரோட ஜெர்சி நம்பரான 64 ரிட்டையர் பண்ணிட்டாங்க. புட் அவுட் யுவர் பேட்ஸ்ன்ற சோஷியல் மீடியா மூவ்மெண்ட்ல கிரிக்கெட்டர்ஸ் அண்ட் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே தன்னோட பேட்ஸை வீட்டுக்கு வெளியில வச்சு பிலிப் ஹியூஸுக்கு மரியாதை செலுத்துறாங்க. சிட்னி கிரிக்கெட் கிரவுண்ட்ல அவர் அடிபட்ட அந்த இடத்துல அவருக்காக ஒரு மெமோரியல் கட்டுறாங்க. இவருக்கு நடந்த இந்த விபத்துக்கு அப்புறமா சேஃப்டி கியர்ஸ் அண்ட் ஹெல்மெட்ல பண்ண சேஞ்சஸ் மட்டும் இல்லாம கன்கஷன் சப்ஸ்டியூட்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. ஃபைனலா கிரிக்கெட் ஸ்கோர் கார்டில் ரிட்டையர்ட் ஹர்ட்னு இருந்த அந்த ஸ்டேட்டஸை கிரிக்கெட் ஆஸ்திரேலியா 63 நாட் அவுட்னு மாத்திட்டாங்க. அண்ட் அன்னிலிருந்து பிலிப் ஜோயல் ஹியூஸ் ரிமைன்ஸ் நாட் அவுட் ஃபார் எவர். அந்த ஆக்சிடென்ட்ல இறந்த பிலிப் ஹியூஸ் கூட அன்னைக்கு ஒரு நாள் தான் இறந்தாரு. ஆனா அந்த பால் போட்ட சியன் ஆபோட்க்கு அது இன்னைக்கு வரைக்கும் ஒரு மறக்க முடியாத துயரமா மனசுக்குள்ளேயே அவரை தினம் கொண்டுகிட்டு இருக்கு.